வெளிநாட்டவருடைய தமிழ் பணி பார்ட் 5 வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப்புடைய வாழ்க்கை வரலாற்றை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ் மாணவர் என்று அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னா இந்த ஜியு போப். ஜியு போப் 24/4/1820 வந்து பிறக்கிறாரு. எங்கண்டா கனடாவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அல்லது இளவரசர் எட்வர்ட் தீவு என்று அழைக்கப்படக்கூடிய தீவில் தான் வந்து பிறக்கிறாரு. இவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவில் உள்ள கனடாவுக்கு ஏன் வந்திருப்பாங்கன்னா வணிக காரணமாக இவங்களுடைய அப்பா வந்திருப்பார். அடுத்து 11/2/1908 வந்து இறக்குறாரு. எங்கண்டா இங்கிலாந்தில். இவருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியுடைய உள்ளேயே இருக்கும். இவருடைய சமகாலத்தவர் என்று பார்த்தோம்னா யாருன்னா திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய கால்டுவெல். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய துறையான எல்லிஸ் பிரபு திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் அடிச்சிருப்பார், அச்சிட்டு வெளியிட்டிருப்பார். அவரும் இவருடைய காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் பணி செஞ்சுருப்பாங்க. 1839க்கு மேற்பட்ட காலத்தில். இவருடைய பெற்றோர் வந்து பாருங்கள், ஜான் போப், கேத்தரின் யூக்லிஃப் போப். இவருடைய தமையனார் வந்து பார்த்திங்கன்னா கென்றி. இந்த கென்றியுடைய சமய பணியாற்ற வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். இவரை பின்பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு இந்த ஜியு போப்பும் வந்திருப்பார். 6வது பாயிண்ட் பாருங்கள், ஆசிரியர் ராமானுஜ கவிராயர், ஆரியங்காவு பிள்ளை. இந்த ஆரியங்காவு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் வந்து இலக்கண நூல்கள்லாம் சொல்லி கொடுப்பார். இவர் இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவுக்கு வரும்போது 8 மாத காலம் ஆகும். அந்த படகுல வரும்போதே என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழ், தெலுங்கு மற்றும் குறிப்பிட்ட அளவு வடமொழி, இந்த 3 மொழியுமே என்ன பண்ணியிருப்பார், கற்றுக்கிட்டு வந்திருப்பார். திக்கத்தக்க சென்னைக்கு வந்து 1839 வருவார். வந்து சாந்தமில் வந்து ஒரு சொற்பொழிவாற்றுவார். தமிழில் பேசக்கூடிய அளவுக்கு சொற்பொழிவாற்றக்கூடிய திறமை பெற்றவர் தான் இந்த ஜியு போப். 8வது பாயிண்ட் பாருங்கள், இவருக்கு தக்க 19 வயசில் வந்து வராரு. வில்லியம் நூற்கழகம் சார்பாக வந்து இங்கே வந்து பணியை தொடங்குவார். வெசிலியன் சங்கம் சார்பாக வந்து இங்கிலாந்திலிருந்து வந்திருப்பார். சென்னை சாந்தோம் பகுதியிலிருந்து திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு சமய பணியாற்றுறதுக்காக ஜியு போப்பை வந்து அமைச்சு வைப்பாங்க. அப்புறம் திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு வந்து வந்துடுவார். 11வது பாயிண்ட் பாருங்கள், இவர் திருநெல்வேலி சாயர்புரத்தில் பணியாற்றிட்டு திருமணத்திற்காக இங்கிலாந்து வந்து சென்றுருவார். இங்கிலாந்து சென்று மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சமய பணியாற்ற வந்து இவர் நியமிக்கப்படுவார். தஞ்சாவூரில் வந்து தக்க சமய பணியாற்றுவார். இவர் வந்து அந்த காலத்தில் வந்து புறநானூறு நன்னூலை புறம் நல்லா வந்து கற்றுக்கிடுவார். தஞ்சாவூரில் 8 ஆண்டு காலம் வந்து சமய பணி ஆற்றியிருக்காரு. இதில் இவருடைய சமய பணி பார்த்திங்கன்னா சமயப்பணி, கல்வி பணி, தமிழ் பணி என 3 பணியாக வந்து பிரித்து வந்து இது பண்ணுவார். ஒன்று சமயப்பணி, கல்வி பணி, அடுத்தனது தமிழ் பணி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சஞ்சிகை என்ற இந்தியாவில் உள்ள தொல்பொருள் ஆய்வு இதழ், இந்த இதழில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து இந்த இதழில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருப்பார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் புறநானூற்று பாடல்கள், புறப்பொருள் வெண்பா பாடல்கள்லாம் இடம்பெற சென்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் புலவர்களின் வரலாற்றையும் கூட இந்த இதழில் வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள் 14, உதகை பள்ளி போய் நிறுவப்பார். எங்கன்னா ஊட்டியில் வந்து பள்ளி வந்து நிறுவியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் 8 வருட காலம் வந்து சமய பணியாற்றுவார். அப்போக்குள்ள தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த வேற்றுமை காரணமாக வந்து தன்னுடைய சமயப்பணியே உதறிவிட்டு ஊட்டி வந்து சென்றிருப்பார். அப்போக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 24 நாட்கள் மாட்டு வண்டியிலேயே ஊட்டி வந்து தன் மனைவியுடன் வந்து சென்றிருப்பார். உதகையில் போய் என்ன பண்ணியிருப்பார், பள்ளி நிறுவி பள்ளியின் ஆசிரியராகவும் பணியாற்றுவார். இது எந்த காலகட்டங்களில் 1858. 15வது பாயிண்ட் பாருங்கள், பழைய ஓலைச்சுவடிகள்லாம் தேடியிருப்பார். சுவடி தேடும் சாமியார் என்று அழைக்கப்பட்டவர் யார், வீரமாமுனிவர்.
16 பாருங்கள். பெங்களூரில் வந்து இவர் கல்வி பணி சமயப்பணி ஆற்ற மீண்டும் வந்து போவார். 1871 1882. 1882 உடம்பு சரியில்லாத காரணத்தால் மீண்டும் வந்து இவர் இங்கிலாந்தை சென்றுடுவார். அங்கே 1885 1890 வரைக்கும் ஆக்ஸ்போர்ட்டில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியை வந்து தொடர்ந்திருப்பார். 1908 இறந்திருப்பார். இவருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உள்ளேயே இருக்கும். அடுத்து பாருங்கள், ஜியு போப்போடைய சிறப்பு பெயர்கள். ஜியார்ஜ் யூக்லோ போப், இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முழு பெயர். தமிழ் மாணவன், தன்னைத்தானே தமிழ் மாணவன் என்று சொல்லி கொள்ளுவார். தமிழுக்கு நலம் செய்த பெரியார், இது ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றிருக்கு. செந்தமிழ் செம்மல், தமிழை வளர்க்க பாடுபட்டதால் இவரை வந்து செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுவார். இதே தமிழை வளர்க்க வந்து பாண்டித்துரை தேவரும் வந்து பாடுபட்டிருப்பார். அவரையும் செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுவார். வேத சாஸ்திரி, எளிய இலக்கண நூல் வந்து எழுதியிருப்பார். இதனால் இவரை வேத சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்படுவார். அப்புறம் தமிழ் பாடநூலின் முன்னோடி. அடுத்து பாருங்கள், மறைநூல் புலவர். இவருடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த கந்தர்புரி அத்திஷ்யர். இவர் ஊட்டியில் ஆட்டிய பணிக்காக, கல்வி பணிக்காக மறைநூல் புலவர் என்று அழைக்கப்படுவார். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோரியவர். கல்லறையில் தமிழ் மாணவன், இதெல்லாம் ஜியு போப்புடைய சிறப்பு பெயர்கள். ஜியு போப் எழுதிய நூல்களை பாருங்கள். இந்த எலிமெண்ட்ரி ஆஃப் தமிழ் கிராமர், இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிசிசம் ஆஃப் தமிழ் கிராமர் அப்படின்வாங்க. அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு வினா விடை முறையில் அமைந்த இலக்கண நூல். இதே மாதிரி பெரியவர்களுக்கு ஒரு இலக்கண நூல் எழுதியிருப்பார், செகண்ட் கேட்டிசிசம் ஆஃப் தமிழ் கிராமர். அடுத்து முக்கியமான நூல் பாருங்கள், போயட்ஸ் ஆஃப் த தமிழ் லேண்ட், தி லைவ் ஆஃப் தமிழ் சைல்டு. அடுத்து 1886 திருக்குறளை முழுவதும் என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த நூலுக்கு பேர் என்னென்னா சாக்ரடு குறள் அப்படின்ட்டு பேர் வந்து வச்சுருப்பார். அடுத்து இங்கிலாந்தில் வாழ்ந்த காலத்தில் நாலடியாரை 1893 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து திருவாசகத்தை 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ கூட இவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 86 வயசாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, சிவஞான போதம் ஆகிய நூல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இவர் பதித்த நூல் பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் ஆகிய நூல்கள்லாம் பதிப்பிச்சிருப்பார். இவர் எழுதிய மிக முக்கியமான நூல் ஒன்று தமிழ் செய்யுள் கலம்பகம். இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம் வந்து பார்த்திங்கன்னா 600 செயல்களை கொண்டது. நீதி நூலில் இருந்து இந்த 600 செயல்களையும் எடுத்திருப்பார். ஜியு போப் வந்து 2 அகராதியை வந்து வெளியிட்டிருப்பார். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் என 2 அகராதியை வந்து வெளியிட்டிருப்பார். தான் இறப்பதற்கு முன்பு வந்து தன் நண்பரிடம் வந்து ஒரு 3 விருப்பங்களை வந்து தெரிவிச்சிருப்பார். என்னென்ன விருப்பம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா, கல்லறையில் இங்கே தமிழ் மாணவன் முறங்கி கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வாசகம் வந்து என்னது, உயிரிலேயோ அவரது கல்லறையிலோ இத்தகைய வாசகம் வந்து என்னது எழுதப்படலை. அதான் ஒன்று. அவருடைய கல்லறையில் வந்து அதுக்கு பதிலாக என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இங்கிலீஷில் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வேண்டாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி கல்லறையில் இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ற வாசகம் இடம்பெற கிடையாது. அடுத்து 2வது விஷயம், தமது கல்லறையில் செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையே இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இது வந்து நடந்திருக்கும். இங்கே பச்சையப்பன் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியரான செல்வகேசவராயர் அவர் வந்து ஒரு சிறு அமௌண்ட்டை வந்து சேகரித்து அங்கே வந்து அமுச்சு வச்சுருப்பார். அடுத்து 3வது,
அவர் மொழிபெயர்த்த வெளியிட்ட திருக்குறள் திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது இடம்பெற்றிருக்காரு. அப்புறம் தாமிரபரணியுடைய தண்ணீரை வந்து ஒரு குவளை வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஜியு போப் தமிழ் பணிக்கு ஆற்றிய தொன்றுக்காக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் திருவுருவ சிலையை வந்து நிறுவியிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை தான் திருவிக்கா முதல்ல படித்ததாக வந்து கூறியிருப்பார். அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்பதற்கு ஏற்றவாறு மாணிக்க வாசகரை பற்றி புகழ்ந்து வந்து எழுதியிருப்பார். என்ன புகழ்ந்து எழுதியிருக்காருன்னா, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட பொறுத்தல் இடையுறா நிலையில் பக்தி ஆகியவற்றுடன் தம் மனதை கவர்கிறவர் யாரும் இல்லை என்று வந்து ஜியு போப் வந்து கூறியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை வந்து எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என்றெல்லாம் ஜியு போப் வந்து கூறுவார்.